பாராளுமன்றத்தில் தோத்ததை வைத்தே மொத்தமாக கட்டமைக்கப்படுது. இன்னொன்று, உள்ளாட்சியில் நிறைய நேரத்தில் ஆளுகின்ற கட்சி தோக்குறதுன்றது உறுதி. அப்போ உள்ளாட்சி 1, உள்ளாட்சி 2, நகராட்சி, இடைத்தேர்தல், பாராளுமன்றம் இப்படி கவுண்ட் பண்ணும்போது 10 வரும். சரி, 10 வருஷமாக திமுக ஆட்சியிலே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அதை பற்றி பேசுகிறீங்களா? சரி, 10 வருஷமாக வரலாறு திமுக சாதகமாக வரலாறே இருந்தது இல்லையே. திமுக திருப்பி திருப்பி ஜெயிச்சதில்லை. உடனே என்ன சொல்லுவாங்க, அரசியல் கூர்ந்து நவரும். இல்லை, பத்திரிகையாளர் தப்பாக சொல்கிறாரு. 67-70 காலத்தில் திமுக வந்ததுக்கு காரணம் எம்ஜிஆர். என்னைக்கு எம்ஜிஆர் உங்களை எதிர்த்து கட்சி தொடங்கினாரோ அன்னையில இருந்து திமுகவால் திருப்பி பேக் டு பேக் எலெக்ஷன் வரல. அப்போ இதெல்லாம் பேச மாட்டாங்க. அப்போது அதிமுக 8 தோல்வி தோற்றுருக்கிறது உண்மை, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தோற்றுருக்கிறது உண்மைனா, திமுக கலைஞர் தலைமையிலேயே ஜெயிச்சது கிடையாதுன்றதும் உண்மை. அதை பேசலையே. திமுக திரும்பி 2வது வாட்டி வந்தது இல்லையே, லாஸ்ட் 40 வருஷமாக அதை பேசுறது இல்லையே. ஆர்கே நகர் பை எலெக்ஷனில் 3வது இடம் போனுச்சு திமுக, எதிர்கட்சி அந்தஸ்தை திமுக எழுந்தது, அதை பேசுறது இல்லையே. அப்போது வெற்றிகரமாக ஒரு விஷயத்தை பிரச்சாரம் பண்ணி அது பேசுபொருளாக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அந்த நல்லா கட்டமைச்சிருக்காங்க. அது உண்மையிலே திமுக கிடைத்த வெற்றி.